Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் a good day சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா அட்வான்ஸ்ட் ஹிந்தி டிப்ளமோ இருக்கு இல்லையா அதனுடைய கிட் 3 அதுல ஆல்ரெடி நாம 13th லெசன் உடைய சமானார்த்தி शब्द அப்புறம் விலோம் शब्द அத பார்த்தோம். இப்போ பார்ட் 14 ஏகாங்கி और சாக்ஷாத்கர் அதனுடைய விலோம் शब्द அது பேக் சைடுல விலோம் शब्द இருக்குல சோ அத பார்க்க போறோம். Friends, I hope நீங்க வந்து அட்வான்ஸ் ஹிந்தி படிச்சிட்டு இருக்கீங்க அப்படினா உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறேன். அட்வான்ஸ் ஹிந்தி வந்து எக்ஸாமுக்கு இப்ப நான் படிச்சிட்டு இருக்கேன் அப்படினா அத வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நான் படிச்சிட்டு இருக்கேன் இது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படினா அத தயவு செய்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. தயவு செய்து Subscribe பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். And then இது வந்து learn hindi through tamil அப்படிங்கற அந்த பிளேலிஸ்ட்லயும் அப்லோட் பண்றேன் because இந்த விலோம் शब्द அப்படின்றது எதிர்ச்சொல் வரும் சமானார்த்தி அப்படினா பொருத்தமான அந்த என்ன சொல்றது ஒரே மாதிரியான அகராதி சொல் அப்படினு வரும்ல சோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய நார்மல் லைஃப்ல நாம யூஸ் பண்ணும்போது ஹிந்தி பேசணும் அப்படி நாம நினைக்கிறோம் அப்படினா ஹிந்தி பேசும்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் உபயோகமாகும் ஓகேவா சோ அப்போ இது வந்து நான் ரெண்டு பிளேலிஸ்ட்லயுமே அப்லோட் பண்றேன் அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோ and then learn hindi through tamil அப்படிங்கற அந்த ரெண்டு பிளேலிஸ்ட்லயும் இத வந்து அப்லோட் பண்றேன் இப்போ பார்க்கலாம் விலோம் शब्द அப்படினா எதிர்ச்சொல் இல்லையா சோ இப்போ இதனுடைய ஃபர்ஸ்ட் सामने आगे in front of அதாவது முன்னால் सामने आगे அது ரெண்டுமே வந்து முன்னால் அப்படின்றத மீன் பண்ணுது இதோட எதிர்ச்சொல் என்ன பின்னால் அப்ப வந்து पीछे in the back ஓகேவா அடுத்து बाहर அப்படின்றது outside வெளியே இது நம்ம ஆல்ரெடி बाहर अंदर भीतर இது எல்லாமே நாம learn hindi through tamil அப்படிங்கற அந்த பிளேலிஸ்ட்ல நிறைய சென்டென்ஸ் மேக்கிங்லயும் பார்த்திருப்போம் அது போக விலோம் शब्द இது வந்து அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோலயும் வந்து நிறைய இந்த बाहर अंदर भीतर இது வந்து நிறைய வீடியோல பார்த்திருக்கோம் இல்லையா நிறைய லெசன்ஸ்ல சோ இது ஆல்ரெடி ரிப்பீட்டடா வரனால நமக்கு நல்லாவே புரியும் இப்போ बाहर அப்படிங்கும்போது outside भीतर अंदर அப்படின்றது inside உள்ளே झूठ அப்படினா false பொய் सच அப்படினா truth नौकर அப்படினா servant வேலை செய்யக்கூடிய வேலையாள் மாலிக் அப்படினா மாஸ்டர் மீன் வந்து முதலாளி நௌக்கர் மாலிக் வேலை செய்யக்கூடியவங்க முதலாளி शुरू ஆரம்ப प्रारंभ இந்த மூணுமே ஒரே வார்த்தையை தான் மீன் பண்ணுது என்ன beginning ஒரு விஷயத்தினுடைய தொடக்கம் शुरू ஆரம்ப प्रारंभ அப்ப இதனுடைய எதிர்ச்சொல் என்னவா இருக்கு தொடக்கம் அப்படினா முடிவு அப்போ अंत end இறுதி मित्र அப்படினா friend शत्रु அப்படினா எதிரி அப்ப வந்து मित्र शत्रु friend enemy அடுத்து banana बिगाड़ना banana அப்படினா to make ஒரு விஷயத்தை உருவாக்குறது ஓகேவா to make ஒரு விஷயத்தை உருவாக்கும்போது அது banana बिगाड़ना அப்படினா ஒரு விஷயத்தை அழிக்கிறது destroy பண்றது அத வந்து spoil பண்றது சோ அப்போ बिगाड़ना सामने आगे पीछे बाहर भीतर अंदर झूठ सच नौकर मालिक शुरू आरंभ प्रारंभ இது மூணு ஒரே வார்த்தை தான் अंत அடுத்து मित्र शत्रु बनाना बिगाड़ना नेक्स्ट साक्षात्कार இருக்குலையா அதனுடைய பர்யாயவாச்சி शब्द அப்புறம் விலோம் शब्द அது வந்து பார்க்கறோம் இது வந்து நெக்ஸ்ட் லெசன் ஓகேவா 15th லெசன் அதையும் வந்து ஏனா இதெல்லாம் வந்து ரெண்டும் சின்ன சின்னதா இருக்கு 13th வந்து கொஞ்சம் பெருசா இருந்தது சோ தட் அது வந்து ஒரு வீடியோவா போட்டுறோம் இப்போ இந்த 14th and 15th வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு அப்படின்றதனால இது வந்து ஒரே வீடியோல போடுறோம் அது போக இதுல இருக்கக்கூடிய அந்த இந்த சம்பந்தத் शब्द அப்புறம் வந்து லோகோக்தியா இருக்கு இல்லையா ப்ராவர்ப்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்றது அப்படி வந்து இந்த எல்லா லெசன்லயுமே இருக்கு சோ அதுவும் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன் ஃபர்ஸ்ட் ஒரே மாதிரி பேசிஸ்ல சமானார்த்தி விலோம் அது வந்து இந்த லெசன் ஃபுல்லா முடிச்சிட்டோம் சாரி இந்த கிட் ஃபுல்லா முடிச்சிட்டோம் அப்படினா அடுத்தடுத்து ஒரே மாதிரியாக நாம வந்து கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் பர்யாயவாச்சி शब्द பர்யாயவாச்சினா ஒரே மாதிரியான சொல் ஒரே மீனிங் கொடுக்கக்கூடிய சொல் ஆனா வேற வேற சொல் ஜவான் युवा ஜவான்னா இளமை அப்போ இளமையா இருக்கக்கூடியவங்க வந்து युवा இளமை காலம் அது வந்து ஜவான் युवा ஜீவன் जिंदगी வாழ்க்கை வாழக்கூடிய அந்த வாழ்க்கை ஓகேவா ஜீவன் जिंदगी நம்ம உயிரோட இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை ராத் ராத்திரி நிஷா ரஜினி இது எல்லாமே இரவை தான் மீன் பண்ணுது ராத் ராத்திரி நிஷா ரஜினி அடுத்து காளா கிருஷ்ணா காளா அப்படின்றதும் கருப்பு அப்படின்றது கிருஷ்ணா அப்படின்றது வந்து ரெண்டும் அந்த கருப்பு நிறம் அப்படின்றத வந்து மீன் பண்ணுது அதிக் ज्यादा बहुत
அதிக் அப்படின்னா அதிகம். அப்போ அதே தான் வந்து ஜியாதா பகுத் ரெண்டுமே அந்த மூணுமே வந்து ஒரே வார்த்தை தான். டூப்னா பூடுனா. டூப்னா அப்படின்றது வந்து மூழ்குவது, பூடுனா அப்படின்றதும் டூப்னா பூடுனா அப்படின்றதும் மூழ்குவதை தான் மீன் பண்ணுது. அடுத்து நிக்கட் பாஸ் நஸ்தீக். நிக்கட் அப்படின்னா பக்கத்தில், பாஸ் அப்படின்னாலும் அருகில், நஸ்தீக் அப்படின்னா கிட்ட தான். எல்லாமே இந்த மூணுமே வந்து அருகில், பக்கத்தில், கிட்ட அப்படின்னு வந்து எதை வேணால் மீன் பண்ணலாம். அடுத்து படியா உமதா அச்சா. ஒரு பெரிய ஒரு நல்ல இது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு நல்ல அப்படின்னு மீன் பண்ணும்போது பெரிய லெவலில் இருக்குது, பரவாயில்ல, நல்ல ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ படியா உமதா அச்சா. அடுத்து வாஞ்சித் இச்சித் சாஹா ஹுவா. வாஞ்சித் அப்படின்றதும் விருப்பம் தான், இச்சித் அப்படின்றதும் விருப்பம் தான், சாஹா ஹுவா இந்த மூணுமே வந்து விருப்பத்தை மீன் பண்ணுது. இதே சொற்களுக்கு நாம கீழே வந்து விலோம் சப்தம் பார்ப்போம். ஓகேவா, எதிர் சொற்கள். அடுத்து உச்சித் டீக் அச்சா. உச்சித் அப்படின்றது சரியான அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ உச்சித் டீக் அச்சா. நெக்ஸ்ட் பிரசன்ன குஷ் அப்படின்னா சந்தோஷம், மகிழ்ச்சி. பர்யாப்த் காஃபி அப்படின்னா போதும், போதுமான அளவுன்னு சொல்லுவேன். ஸோ அப்போ பர்யாப்த் காஃபி. காஃபினா காஃபி, டீ இல்லை. விஸ்வாஸ் பரோசா நம்பிக்கை. விஸ்வாஸ் அப்படின்னா நம்பிக்கை. ஓகேவா, அப்போ விஸ்வாஸ் பரோசா ரெண்டுமே வந்து நம்பிக்கையை மீன் பண்ணுது. அக்ரு ஆகே முன்னோக்கி, ஃபார்வர்ட்னு சொல்லுவோம்ல. ஸோ அது ஆவஷ்யக் ஜரூரி, கண்டிப்பாக ஒரு விஷயம் தேவை அப்படிங்கும்போது அவசியமாக அது தேவைன்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் வந்து ஆவஷ்யக் ஜரூரி. சௌபாகிய குஷ் கிஸ்மதி, அப்போ அதிர்ஷ்டம். ருச்சி லகாவ், ஒரு விஷயத்தில் ஒரு ஆர்வம், இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் வந்து ருச்சி லகாவ். அடுத்து பூர்ண பூரா முழுமை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ இதுவே வந்து அதுரா அப்படின்னா முழுமையற்ற அப்படின்னு சொல்லுவோம். பூர்ண பூரா அப்படின்னா முழுமை. பாஹ்ய பாகரி. அடுத்து பக்ஷ ஓர், சாரி பக்ஷ ஓர் அப்படிங்கும்போது ஒரு பக்கமா இந்த பக்கம் இருந்து அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது எதை நோக்கி, எந்த இடத்தை நோக்கி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது போல பக்ஷ அப்படின்னா எந்த பக்கம், நீ எந்த பக்கம் அப்படிங்கும்போது நீ இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த பக்ஷ அப்படின்றது அதை தான் மீன் பண்ணுது. அடுத்து கமன் ஜானா அப்படின்னா ஒரு இயக்கம், ஒரு விஷயத்தினுடைய இயக்கம். ஜானா அப்படின்றது போகிறது மீன் பண்ணுது இல்லையா. ஸோ இன்னொரு வார்த்தையா, அப்போ அது கமன் ஜானா அப்படின்றது இயக்கத்தை வந்து மீன் பண்ணுது. அடுத்து சாமானிய சாதாரண், அதுலயே இருக்கு இல்லையா, சாமானியமான சாதாரணமான விஷயம். நெக்ஸ்ட் நியதி பாக்ய கிஸ்மத். அப்போ நியதி அப்படின்றது இது வந்து இப்படி ஒரு நியதி இருக்கு அப்படின்னு சொல்லல. ஸோ அப்போ விதி. நியதி பாக்ய கிஸ்மத். அடுத்து உத்யான் பாத் பகீச்சா. உத்யான் பாத் பகீச்சா இது எல்லாமே வந்து தோட்டத்தை வந்து மீன் பண்ணுது. இது எல்லாமே வந்து பரியயாவாச்சி சப்து. அடுத்து விலோம் சப்து. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம போடுற வீடியோஸில் வந்து உங்களால் சீக்கிரமாக லேர்ன் பண்ண முடியுது, இல்லை நான் எடுக்கிற விதம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை தயவுசெய்து பர்டிகுலராக மீன் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும். ஐ ஹோப் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. 80% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 90% மேலே. ஸோ வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் தேவையில்லாத சேனல்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். நம்ம படிக்கக்கூடிய நமக்கு தேவையான விஷயம் அப்படிங்கும்போது அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லையா. அது நம்ம லைஃபுக்கு நல்லது தான். ஸோ தட் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்மளுடைய ஹாப்பி லைஃப் அப்படின்ற ஒரு சேனல் இருக்குது. நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. ஸோ வந்து அதாவது சொல்லியிருக்கேன், அதை பற்றி வந்து அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்றத வந்து இப்போ வீடியோஸில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹாப்பி லைஃப் அப்படின்ற சேனல் இருக்குது. அதில் வந்து நம்ம லைஃப்பில் தேவையான புத்தகங்கள் நம்ம படிக்கணும்னு நினைப்போம் இல்லையா. நிறைய பேர் வந்து இப்போது அரவிந்த் சாமி அவர்கள் அந்த மாதிரி நம்ம புத்தக மேதைகள், புத்தகம் படிக்கக்கூடியவங்க, அவங்க வந்து இந்த புத்தகம் படிங்க, அந்த புத்தகம் படிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அதை வாங்கி படிக்கணும் அப்படின்னு டைம் இல்லாதவங்க இந்த மாதிரியான வீடியோஸில் நான் ஹாப்பி லைஃப் அப்படின்ற சேனலில் வந்து
ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படின்ற புக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து தி சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற புத்தகம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சிந்தித்து பாரு செல்வந்தனாக அந்த புத்தகமும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து படிக்க முடியலை, எனக்கு வந்து டைம் இல்லை நான் புத்தகம் வாங்குற அளவுக்கு என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோஸ் போனீங்க அப்படின்னா அதில் வந்து எல்லா புக்கினுடைய முக்கியமான விஷயங்கள், அதனுடைய அந்த த்ரோட் த விஷயங்கள் எல்லாமே அதை அப்படியே ஃபுல்லாக வந்து ஒளி வடிவத்தில் உங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக நான் வந்து அதை அமைச்சு கொடுக்குறேன். ஸோ அதை தயவு செய்து அந்த சேனலுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை தெரியப்படுத்துங்க. நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து அது போட்டிருக்கேன். அண்ட் தென் வந்து மேலே ஐ பட்டன்லையும் லிங்க் கொடுக்குறேன். ஸோ தயவு செய்து அந்த சேனலுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை தெரியப்படுத்துங்க. ஓகே, இப்போ வந்து விலோம் சப்து அப்படின்றது எதிர்ச்சொற்கள். அப்போ ஜவான் பூடா, நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ஜவான் அப்படின்னா இளமை, அந்த இளமை தந்தக்கூடிய அந்த இளமை காலம் அப்படின்னு. பூடா அப்படின்னா வயதான. அடுத்து ஜீவன் அப்படின்னா அந்த வாழ்க்கை இல்லையா, ஜீவனித்து கொண்டிருக்கிறது, வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது. அடுத்து அதுல வந்து மிருத்யு, மவுத், நிதன். நம்ம அறிஞர்களுடைய அந்த இப்போ பிரவீன் படிச்சுட்டு தான் நீங்கள் இதை படிக்கிறீங்க, இல்லை இதுக்கு முன்னாடி ஹிந்தி லெவல்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அதுலேயே நம்ம வந்து நிதன் ஹோகயா அப்படின்னு இறந்துட்டாரு, மவுத், அப்புறம் மிருத்யு அதெல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஆனால் வந்து அது அந்த பர்டிகுலர் விஷயத்தில் வந்து இப்போ நம்ம விலோம் சப்தா கேட்குறாங்க அப்படிங்கும் போதோ இல்லை அந்த பரியாவாச்சு அப்படிங்கும்போது அந்த டைமில் நமக்கு வந்து அது சரியாக ஸ்ட்ரைக் ஆகிறது இல்லை இல்லையா. மற்றபடி நமக்கு இது எல்லாமே தெரிந்த விஷயங்கள் தான். அட்வான்ஸ் ஹிந்தி லெவல் வரும் அப்படின்னா நம்ம நல்ல லெவலில் வந்து நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அண்ட் தென் வந்து லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்னு அந்த பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து இது சுலபமானதாக அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் இதில் இருக்குது. ஓகே, அடுத்து ராத், ராத்திரி. நம்ம அதுவும் தான், அதாவது நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதனுடைய எதிர்ச்சொல் தான். ஓகேவா, இங்கே நம்ம பார்த்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இப்போ அதனுடைய எதிர்ச்சொல் முன்னாடி பார்த்தது பரியாவாச்சி, இப்போ வந்து விலோம் சப்து. இப்போ ஜீவன், மிருத்யு, மவுத், நிதன். அடுத்து ராத், ராத்திரி. ராத்திரி அப்படிங்கும் போது அதற்கு எதிர்ச்சொல் என்ன, பகல் பொழுது, அப்போ தின், திவா. அடுத்து சச், ஜூட். சச் அப்படின்றது உண்மை, ஜூட் அப்படின்றது பொய். ஜூட் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த லாஸ்ட் லெசன் ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஸோ அது. அடுத்து காலா அப்படின்றது கருப்பு, அப்போ சஃபேத், ஸ்வேத். ஓகேவா, சஃபேத், ஸ்வேத். காலா, சஃபேத், ஸ்வேத். அடுத்து ஜியாதா, கம். ஜியாதானா அதிகம், அப்போ கம்முனா குறைவு. டூப்னா அப்படின்றது மூழ்கிறது, ஒரு விஷயத்துக்குள்ள போறது, இல்லை நம்ம ஆற்றுல வந்து மூழ்கிறோம் அப்படின்றத மீன் பண்ணலாம் அந்த மாதிரி. அப்போ உத்தரானா, தைர்னா. தைர்னா அப்படின்றது நீச்சல் பண்ணி வர்றது. உத்தரானா அப்படின்றது வந்து எழும்புறது, மூழ்குவது, எழும்புவது. டூப்னா, உத்தரானா, தைர்னா. அடுத்து பாஸ், தூர். பாஸ்னா அருகில், தூர் அப்படின்றது தூரத்தில். படியா, கட்டியா. இப்போ படியா அப்படின்றது வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஒரு பெரிய ஒரு நல்ல இது அப்படிங்கும்போது படியா, அச்சா அப்படின்றதோட பார்த்தோம் இல்லையா. அப்போ கட்டியா அப்படின்றது கெட்ட. அடுத்து வாஞ்சித் அப்படின்றது விரும்பக்கூடியதை மீன் பண்ணும், அப்போ அதுவே அவாஞ்சித் அப்படிங்கும்போது விருப்பமற்ற. அடுத்து உச்சித் அப்படின்னா சரியான, அனுச்சித் அப்படின்னா சரியற்ற, அதற்கு சரியா இல்லை அப்படிங்கும்போது. அடுத்து பிரசன்ன அப்படின்றது சந்தோஷத்தை மீன் பண்ணுது, அப்போ அப்பிரசன்ன அப்படிங்கும்போது சந்தோஷமற்ற. அப்புறம் நாக்குஷ் அப்படின்றது மகிழ்ச்சியற்ற. இது ரெண்டுமே வந்து ஒரே வார்த்தையை தான் மீன் பண்ணுது. இதுல எல்லாம் பாருங்க, வாஞ்சித், அவாஞ்சித், உச்சித், அனுச்சித், பிரசன்ன, அப்பிரசன்ன, பர்யாப்த், அப்பர்யாப்த் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த ஆ அப்படின்றது வந்து இல்லை அப்படின்றதுக்காக நம்ம அந்த மீனிங்கை வந்து ஒரு விஷயம் நல்லது அப்படிங்கும்போது கெட்டது, உச்சித் அப்படிங்கும்போது சரியான அப்படிங்கும்போது இல்லை, சரியில்லை அப்படின்றதற்கு அந்த வார்த்தையை நாம் வந்து போடுறோம். ஓகே, பர்யாப்த் அப்படின்னா போதுமான அப்படின்னு பார்த்தோம். அப்போ அப்பர்யாப்த் அப்படின்னா போதுமாக இல்லாத, ஒரு குறையோட இருக்கு அப்படிங்க. அடுத்து சார்த்தக் அப்படின்றது மீனிங்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. நிரர்த்தக் அப்படின்றது மீனிங் அற்ற, பொருளற்ற. விஸ்வாஸ் அப்படின்றது நம்பிக்கை, முன்னாடி பார்த்தோம் இல்லையா. அப்போ அவிஸ்வாஸ், இதுலேயே ஆ அப்படின்றது தான் வந்திருக்கு. அப்போ நம்பிக்கை அற்ற. விஸ்வாஸ் அப்படின்றது நம்பிக்கை, அவிஸ்வாஸ் அப்படின்றது நம்பிக்கையற்ற. அக்ர அப்படின்றது முன்னோக்கி செல்றது. பஷ்சத், பீச்சே, பாத்மேன் அப்படின்றது பின்னோக்கி, பின்னால அப்படின்னு. அக்ர, பஷ்ச், பீச்சே, பாத்மே. அடுத்து ஆவஷ்யக், அனாவஷ்யக், அவசியமான, அவசியமற்ற. ஜரூரி, கைர் ஜரூரி,
அவசியமான ஒரு விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்றது. அப்போ கைர் ஜரூரி இல்லை, அது வந்து தேவையில்லை அப்படின்றதும். நம்ம எப்படி ஆ அப்படின்றதும் நீ அப்படின்றதும் இல்லை அப்படின்ற பொருள் படுற மாதிரி யூஸ் பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி இந்த கைர் அப்படின்றதும் ஒரு விஷயம் அங்கே இருக்குது அப்படின்னா ஹாசிரி, அப்போ கைர் ஹாசிரி அப்படின்னு நம்ம அந்த மாதிரி இல்லை அப்படின்னு பொருள் படுறதுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அடுத்து சௌபாகிய அப்படின்றது துர்பாகிய பதகிஸ்மதி. சௌபாகிய அப்படின்னு முன்னாடி பார்த்தோம்ல அதிர்ஷ்டசாலி, அப்போ அதிர்ஷ்டமற்ற அப்படிங்கும்போது துர்பாகிய. அடுத்து ரூச்சி அரூச்சி. ரூச்சி அப்படிங்கும்போது அந்த ஒரு ஆர்வம் அதை மீன் பண்ணுது. அரூச்சி அப்படின்றது ஆர்வமற்ற. ஸ்வபாவிக் அஸ்வபாவிக். ஸ்வபாவிக் அப்படின்றது இயற்கையான, அஸ்வபாவிக் அப்படின்னா இயற்கைத்தன்மை அற்ற, அந்த உண்மையோட பொருந்தாத அந்த மாதிரி அஸ்வாபாவிக் அப்படின்றோம். இது எல்லாத்துலேயுமே அதுதான் வருது இல்லையா. அடுத்து பூர்ண அபூர்ண அதுரா. நம்ம அதுரா ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாதி முழுமையற்ற அப்படின்னு மீன் பண்ணுது. அப்போ பூர்ண அப்படின்றது முழுமை, அபூர்ண அதூரா அப்படின்றது முழுமையற்ற. அடுத்து பாஹ்யா பாஹரி வெளியே அப்படின்றதும், பீத்தரி ஆந்தரிக் அப்படின்றது உள்ள அப்படின்றத மீன் பண்ணுது. அடுத்து பக்ஷ விபக்ஷ. இப்போ பக்ஷ அப்படின்றது நான் சொன்னேன் இல்லையா எந்த பக்கம் இருக்கும் அப்படின்றத, அப்போ விபக்ஷ அப்படின்னா எதிர்பக்கத்தை மீன் பண்ணுது. வி அப்படின்றதும் வந்து இந்த மாதிரி எதிர் சொல்ல வந்து சொல்வதற்கு மீன் ஆகுது. ஓகேவா, அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து சாமானிய அசாமானிய. சாமானிய அப்படின்னா அந்த பொதுவான, அப்போ அசாமானிய அப்படிங்கும்போது அது வந்து பொதுவற்ற அப்படிங்கிறத மீன் பண்ணுது, சாதாரணமாக இல்லாத அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நாம் அந்த 16th லெசன் அப்படியே வந்து ஒவ்வொரு லெசனுக்கானதும் இந்த சமானார்த்தி அப்புறம் விலோம் சப்து பார்த்துட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்றதும் பார்க்கலாம். அது போக ஒவ்வொரு லெசனுடைய அந்த லாஸ்ட் அந்த இதனுடைய இந்த கிட்டு 3னுடைய ஃபர்ஸ்ட் லெசனுடைய ஒரு சின்ன சுருக்கம் சம்மரி மாதிரி ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன். அது போக அங்கங்கே எனக்கு டைம் கிடைக்கும் போது ஒவ்வொரு கிட்டில் இருந்தையும் வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். ஸோ இதே மாதிரி எல்லா லெசனினுடைய எக்ஸ்ப்ளனேஷனுடைய கூடிய வீடியோ வந்து கூடிய விரைவில் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட். தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். Okay friends, bye.